ஒரு வழக்குல எக்ஸ்பர்ட் விட்னஸ் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க. அந்த கட்டடத்துடைய கட்டுமானம் சரியா இல்லாம பாதியில அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்துருது. ஸோ அந்த கட்டடத்தை கட்டினவர் என்ன சொல்றாரு, என் மேல தவறு இல்லை, இது கல்லு குவாலிட்டியா இல்லை, கம்பி குவாலிட்டியா இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகள்ல எப்போதும் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை எடுத்துக்கும். அதாவது கட்டடம் கட்டும்பொழுது அவர் சரியான விதத்துல மண்ணையும் சிமெண்ட்டையும் கலந்திருந்தாருன்னா அந்த கட்டடம் அவ்வளோ சீக்கிரத்தில் இடிந்து விழாது. அவர் தரமான பொருட்களை வைத்து அந்த கட்டடம் கட்டியிருந்தாருன்னா அந்த கட்டிடம் இடிந்து விழாது. ஸோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனை கொண்டு வரும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஜினியர் ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் தரமான பொருட்களை வச்சு அவர் அந்த கட்டடம் கட்டியிருக்காரா அப்படிங்கிறத சோதிச்சு பார்ப்பாரு. அந்த மாதிரி சோதிச்சு அதன் அடிப்படையில் அவர் அவருடைய கருத்தை சொல்லுவார். அந்த கருத்தை அதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். இதற்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் விட்னஸ் அப்படிங்கிறது. தாராளமா இது சாதாரணமா மெடிக்கல் ஃபீல்ட்லயும் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா மிகப்பெரிய மருத்துவர்களை கூப்பிட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட துறையில, அதாவது மருத்துவம், பொறியியல், ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா இருக்கலாம், அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் நிபுணர்களுடைய ஒப்பீனியனை பெற்று அதன் அடிப்படையில் அவர் மட்டும்தான் அதற்கான சரியான ஒரு சான்றிதழை வழங்கக்கூடிய அவருக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கும், எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குறதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் விட்னஸ் அப்படிங்கிறது. சிக்கலான உண்மைகளை நீதிபதிக்கு எளிய வகையில் அவங்க புரிய வச்சிருவாங்க. ஒரு குற்றவாளி தப்பக்கூடாது அப்படிங்கிறதன் அடிப்படையில் அல்லது ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற அடிப்படையில் சரியான அறிவியலின் அடிப்படையிலான ஆதாரங்களை வழங்குறதுக்கு பேர் தான் எக்ஸ்பர்ட் விட்னஸ் அப்படிங்கிறது. அந்த எக்ஸ்பர்ட் விட்னஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய துறையில தனித்துவமான திறமை அவங்களுக்கு இருக்கும். டியர் லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ், நான் ரேணுகா திருவேங்கடம் வழக்கறிஞர். உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்னை என் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்.